கல்லீரலை எடுத்து வச்சு அப்படியே சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிடணும். இன்னைக்கு நம்ம கோழியோட கல்லீரல் தான் வாங்கியிருக்கோம். இந்த கல்லீரல் உள்ள கழிவுகள் எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் தான் கவுச்சி வராது, சமைக்கும் போது சூப்பராக இருக்கும். இந்த கல்லீரல் வறுவல் தான் பண்ண போகிறோம். இந்த வறுவல் கிராமத்து ஸ்டைலில் செட்டிநாடு மசாலா சேர்த்து தரமாக செய்ய போகிறோம். இப்போ இந்த கல்லீரலோட இன்னமும் சுத்தம் பண்ணுறதுக்காக லெமனு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு 10 நிமிஷம் ஊற அரை லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம். இந்த லெமனை புளியறதுனால இருக்கிற கவுச்சியோட சுத்தமாக போயிடும். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா சுத்தமாக அலசிட்டு அப்புறம் சமைக்க ஆரம்பிக்கலாம். 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் நல்லா தண்ணியில் சுத்தமாக கழுவிக்கிறலாம். கல்லீரல் வறுவலுக்கு கடாய் வச்சுக்கலாம். சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இந்த கோழியோட கல்லீரலை டைரெக்டாக சமைச்சோம் அப்படின்னா இதில் உள்ள கொழுப்புகள் எல்லாம் அப்படியே இருக்கும், சாப்பிடும்போது திகட்டல் ஏற்படும். இதே கல்லீரலை எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சமைச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். கோழியோட கல்லீரலை எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். இந்த கொழுப்பெல்லாம் உருகி எப்படி கல்லீரல் வந்து சுருங்குதுன்னு பாருங்க. கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம கோழியில் இந்த கல்லீரலை மட்டும் இதே மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது இதில் உள்ள கொழுப்பு எல்லாமே நல்லா கரைஞ்சி அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாது. பாருங்கள் எப்படி உருகி வந்துருக்கு. நம்மளுக்கு கல்லீரலில் உள்ள கொழுப்பு எல்லாமே உருகிருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செட்டிநாடு மசாலா சேர்த்து கல்லீரலை ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். வறுவலுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். உரிச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். செட்டிநாடு வறுவலுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா அவ்வளவு சூப்பராக இருக்கும். நறுக்குன்னு 4 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். நறுக்குன தக்காளி சேர்த்துக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டோட நம்ம செட்டிநாடு மசாலாவை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். வரமிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். சீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த சீரகத்தூள் வந்து இந்த கல்லீரலுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பிஞ்ச் அளவு சேர்த்துக்கிடுவோம். நம்ம சேர்த்த எல்லா மசாலாவும் எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு. பாருங்கள், கல்லீரலையும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதை அப்படியே அந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட சேர்த்து வேக வைக்கும்போது அடடடா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த மசாலா எல்லாம் கல்லீரலோட சேர்ந்து நல்லா வேகணும். உரல்ல இடித்த காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த காஞ்ச மிளகாய் இந்த செட்டிநாடு என்ன கிரேவி வச்சாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்படி இடித்து சேர்க்குறது. இடித்த காஞ்ச மிளகாய்,
உரல்ல இடித்த காஞ்ச மிளகாயும் இந்த கல்லீரலும் சேர்ந்து வேகும்போது அடடடடா சாப்பிட சாப்பிட அவ்வளோ சுவையாக இருக்கும். கல்லீரல் வேகிறதுக்கு தகுந்த தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேண்ணா. இந்த மசாலாலாம் நல்லா வேக விட்டுறேண்ணா. கல்லுப்பு சேர்த்துக்கிடுவோம். அரைச்ச அரை முடி தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பால் வந்து கெட்டித்தன்மை கொடுக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கடைசியாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிடுவோம். மிளகுத்தூள் சேர்த்த உடனே வாசனை சூப்பராக வருது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கோழியோட கல்லீரலில் நம்ம கிராமத்து ஸ்டைலில் செட்டிநாடு மசாலா சேர்த்து செஞ்சது தரமாக ரெடியாக இருக்குது. கோழியோட கல்லீரல் வாசனை சூப்பராக இருக்குது. கோழி கல்லீரல் இன்றைக்கி வந்து நம்ம முழுசாக தான் பண்ணியிருக்கோம், நம்ம கட் பண்ணி போடலை. அதனால் வந்து நல்ல மசாலா சூப்பராக இறங்கியிருக்கு. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. நல்லா வாசனை சூப்பராக வருது. தரமான டேஸ்டாக இருக்குது. அப்பாப்பா சும்மா டேஸ்ட். இந்த கல்லீரல் பாருங்க, மசாலா எல்லாம் நல்லா கலந்து சூப்பராக இருக்குது. மசாலா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. அடடடா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. அப்படியே கோழியோட ஒரு கல்லீரலை எடுத்து வச்சு அப்படியே சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிடணும். அவ்வளவு ருசியாக இருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்டில் இந்த கோழியோட கல்லீரலை வாங்கி நம்ம சேர்த்த மசாலா சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல். இந்த கிரேவியை தோசை இட்லி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு ஒரு தடவையாவது உங்கள் வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம சேர்த்த மசாலாவை நம்ம எந்தெந்த பக்குவத்தில் சேர்த்தோமோ அதே மாதிரி சேர்த்து செய்யுங்க. அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுடைய வில்லேஜ் ஸ்டார்கிங் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.